ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பயங்கரமாக இனிமேல் பொழுது போகுது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னடா இது 11 மணி காட்சி பிட்டுப்பட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களே கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன நடந்துச்சு, ஸோ அதை பற்றிலாம் கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபு லைக்கு இன்னும் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா 11 மணி காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நைட் ஆனால் இந்த தேட்டருக்கெல்லாம் போய் விட்டுப்படம் பார்க்குறவங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதே மாதிரியே இந்த பிக் பாஸ் ஷோ எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் அசால்ட்டாக அந்த கையை பிடிக்கிறது, கடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, அதாவது அட்வான்ஸ் பண்ணுறானுங்க. ஹிந்தி பிக் பாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க லிப் கிஸ்ஸே ரொம்ப சாதாரணமாக அடிப்பாங்க. ப்ளஸ் நைட் ஆனால் பெட்ரூம்குள்ளே பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து படுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு ஸ்டேஜாகத்தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. ஓகே, உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த அரோரா மாதிரி ஆட்கள், ஆதிரை மாதிரி ஆட்கள், எஃப்ஜே மாதிரி ஆட்கள், துஷார் மாதிரி ஆட்கள், இந்த கம்ருதீன் மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்திருக்காங்கிறது க்ளீனாக புரியுது. ஸோ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி பிக் பாஸ் வீடியோ ரொம்ப ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு கேடு கட்டவன் எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன். அவன் இது வரைக்கும் எந்த பிக் பாஸ்லேயும் இந்த 9 சீசன்லேயும் இப்போ தான் இந்த சீசனில் இது நடந்திருக்கு. என்னென்னா கிஸ் பண்ணிட்டான். அதாவது எல்லாரும் பண்ணுவானுங்க, அசல் குரா கடிச்சிருக்கான், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பட் அந்தளவுக்கு ஒரு கிஸ்ஸு கன்னத்தில் எவனுமே கொடுத்தது கிடையாது. ரொம்ப கேடுகட்டத்தனமாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அது ஏன் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். இது தமிழ் ஷோவில் இதை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, விஷத்தை நுழைக்கிறார்கள். அஸ் அ கண்டஸ்டன்ட் மூலமாக இந்த பிக் பாஸ் மக்கள் மனதில் கலப்படத்தை ஏற்கனவே இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. சின்ன சின்ன வயசுலேயே எல்லாத்த கெடுக்கெடுத்தமாக நடந்துகிட்ருக்காங்க. இப்போ இதிலும் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிஜமாகவே இந்த ஷோவை பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நீங்கள் நேற்று நம்மளெலாம் பாருங்கள், நேற்று என்னென்னமோ நடக்குது. அதாவது 18+ கண்டென்ட் மட்டும் இல்லை, 18+ வார்த்தைகளால் எல்லாரும் மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஹவுஸே 18+ கண்டென்ட் பேசிகிட்டு இருக்கு. அதையும் சப்போர்ட் பண்ணுற கனி இதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதை ஒரு வருஷம் நாம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறதுக்கே டைம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படிப்பட்ட கேடுகட்ட பிக் பாஸ் தேவையா அப்படின்ற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. இவங்க எதுக்கோ அடி போடுறாங்க. இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளேயும் ஒரு லிப் கிஸ்ஸு, 2 பேர் பெட்டில் சேர்ந்து படுக்கிறது, இந்த மாதிரிலாம் நார்மலைஸ் பண்ணுவானுங்கன்ற மாதிரி தோணுது இந்த சீசன் பார்க்கும்போது. ஏன்னா அலாரம் பெல் மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது விளையாட்டுக்கு இல்லை. நீங்கள் நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரோரா, கம்ருதீன், அதாவது துஷார் கிட்ட அரோரா பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. கம்ருதீன் இந்த சீரியல் டைரக்டர் கிட்ட தான் இப்போ டைரக்ட் பண்ணுறாங்க, தெரியும் பிக் பாஸ் உங்களுக்கு. அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி நீ ஒரு பேட் கையாக ப்ரொஜெக்ட் பண்ணணும், எப்படி நீ ஒரு பேட் கையாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அதாவது சொல்லிட்டாங்களாம் டீம்லேருந்தே, நீ பேட் கையாக தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் அந்த ஸ்கிரிப்ட் படி இவன் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது எந்தளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஆனால் அவன் சொல்கிறான். உனக்கு எதாவது சொன்னாங்க கேட்டதுக்கு இல்லைன்னு நான் துஷார். அப்போ இந்த விஜய் டிவியோட பேஸ் பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கேரக்டர். அரோராக்குள்ளே வரும்போதே சொல்லிட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீ தடவு, கண்டவன்ட்ட கை விடு, கை வை, அது ரைட்டை நீ போய் அவன்கிட்ட போய் இப்படி பண்ணிட்டு. இவ்வளோ கேவலமான ஸ்கிரிப்டட் ஷோ. இது கேடு கட்டவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் இல்லைன்னு சொல்லி முட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது பச்சையாக தெரியுதுங்க. சரியா, அடுத்து இந்த ஆதிரை எடுத்துக்கோங்க. இந்த எஃப்ஜே மேட்டரில் ரொம்ப பயங்கரமாக லவ் பண்ணுறாலாம். அது எப்படா ஒரு 5-6 நாள் பார்த்ததுக்கே ஒரு வாரம் தான் ஆகுது மூதேவின்னும், அதுக்குள்ளேயும் லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் இருக்க முடியாது, நீ எனக்கு வீக்னஸ் ஆகிட்ட, எனக்கு என்ன சொல்கிறது, உனக்காக நான் ரொம்ப வீக் ஆகிட்டுருக்கேன், உன்னை நினச்சி நான் ரொம்ப பயங்கரமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சொல்லும்போது எவ்வளோ கேடு கட்டத்தனமாக இருக்குது பாருங்கள். அதுக்கு எஃப்ஜே சொல்கிறான், இல்லை நம்ம கேம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், எனக்கு வெளியே எப்படி போகும்னு தெரில, பார்வதி வேறு என்கிட்ட சண்டை போட்டு என் இமேஜை கெடுத்து விட்டா, எனக்கு வெளியே எப்படி இமேஜ் இருக்குன்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றான்.
இல்லை எனக்கு நானே பயப்படல, நீ இருக்கிற பயப்படுற, எனக்கு வெளியே இமேஜ் இருக்குது பட் ஓகே அப்படின்னு சொல்லி அதையும் நார்மலைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவன் வந்து கன்னத்தை கிள்றது, கன்னத்தை இப்படி பண்ணுறது, 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி வந்து அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி இது முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிஸ்ஸவரை அவன் போட்டான். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ரூல் பிரேக் பண்ணுறா அவ. கேட்டால் ஒருத்தி கமெண்ட் அடிச்சிருந்தாங்க எனக்கு. லைட் ஆஃப் பண்ணோடனே நீங்கள் லக்ஸரி ஹவுஸ்லேருந்து பிக் பாஸ் ஹவுஸ் போய்க்கலாம், பிக் பாஸ்லேருந்து லக்ஸரி ஹவுஸ் போய்க்கலாம். டே என்னடா உருட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் லக்ஸரி ஹவுஸ் தான். நீங்கள் வந்து பாத்திரம் வந்து கேஸ் அடுப்பு தொடச்சிட்டு இருக்காங்க ஆதிரை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கெல்லாம் ஃபயர் விட்டேன். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான் அப்படிங்கிறது நீட்டாகவே தெரியுது. இவங்க 2 பேரும் லவ் பண்ணணும், துஷாரும் அரோராவும் லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. திஸ் இஸ் வெரி 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 பேட் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கெமி அப்புறம் துஷார், அதில் வந்து எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க. சபரி, கனி, அந்த டீம் எல்லாமே, வியானா எல்லாருமே நின்றுட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னா கெமி வந்து துஷாரை ஃபுல்லாக பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணுறானுங்க. எனக்கு என்னென்னா எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்ல வராங்க, அதுக்கு கனியும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தப்பு அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாமல் ஷீ இஸ் ஆல்சோ என்ஜாயிங் இட். ஓகே நல்லா பண்ணுறாங்கப்பா, சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. இவ்வளோ கேவலமாக வந்து இருப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கெமி பார்த்துட்டான்றாங்க, துஷார் பார்த்துட்டான்றாங்க, மாற்றி அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. இந்த கனி எதுவுமே சொல்லுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங் இருந்தது. அதேமாதிரி அப்சரா நேற்று ஒரு பக்கம் இவங்ககிட்டையும் சேர முடியல, இன்னொரு பக்கம் அவங்க பார்வதியின் டீமும் வந்து பேசிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியும், அழுதுட்டாங்க உட்காந்து. என்னடா அது நம்ம இந்த ஷோக்கு தப்பாக வந்துட்டோம் போல், நம்ம தப்பாக எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரே ஃபீலிங் அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு வெளியே வராங்க. இப்போ கமருதீன் கிட்ட பேசுகிறாங்க, அரோரா பற்றி நினைக்கிறேன், அரோரா நல்ல கேரக்டர், நல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற சில விஷயங்கள், அந்த நாலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நான் வந்து சும்மா சொல்லலை, அப்சரா இஸ் ஸ்ட்ராங் எனப் பட் ஷீ இஸ் நாட் எட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஓகே, இது வந்து அப்சரா. அடுத்து கனி, அவங்க வந்து சபரியை ஹோல்டு பண்ணணும்ல, மண்டையில் மாவு அரைக்கிற மாதிரி. அதாவது அர்ச்சனா வந்து மண்டையை அப்படியே ஆயில் மசாஜ்லாம் பண்ணுவாங்க ரியோவுக்கு, அதே மாதிரி இங்கே வந்து சபரிக்கு வந்து ஒரு பூஜை நடக்குது. அதாவது என்னென்னா, நீ எப்போ இவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணுற, நீ ரொம்ப காமாக இருக்கடா, எந்த ஒரு இதையும் ரொம்ப காமாக எடுக்கிற, எங்கேயும் கோவப்பட மாட்டேற, எனக்கு ரொம்ப ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஐஸ் வைக்கிறாங்க கனியக்கா. உடனே அவரை வந்து இல்லை நான் எப்பயுமே அப்படி யூஸ்வலாக அப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, டாஸ்கே நீ நல்லா பண்ண, பயங்கரமாக நீ வந்து இது பண்ண அது பண்ண அப்படின்ற மாதிரி. ஐயோ இன்னிட்டான கனியக்கா தூக்கி ஐஸை வந்து சபரி மேலே வச்சுட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த துஷார் மற்றும் அரோரா, இவங்களை நம்ம என்னத்தை சொல்கிறது, அவங்க 2 பேரும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு துஷாரை வந்து என்ன பண்ணிட்டான், இது ஃபில்ட் பண்ண மட்டும் தான் அவனை யூஸ் பண்ண சொல்லி அரோரா சொல்லிட்டான். அவள் கடுப்பாயிட்டு பின்னாடியே அவள் போயிட்டு ஒரே ஃபீலிங் ஆகிடுச்சு, அழுதுட்டான். நான் இங்கே யாரையும் நம்மள ஒரு 2-3 பேர் தான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இந்த அக்கா அம்மா தங்கச்சி இந்த பாசெல்லாம் வச்சு நாமினேஷன் ஃப்ரீ வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கனியை அப்படியே தாக்குறா. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சொல்லி ஒரே அழுக. சரி விடு கேம் ஆடுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து துஷார்கிட்டையும் வந்து சரி வா போகலாம் பேசலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு அவள் சொல்கிறா, ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க. அரோரா சொல்கிறா பாத்ரூம் இருக்காங்க, உள்ளே போன்றான். துஷார் இதுக்கு உள்ளே அப்படின்றான். அவன் பதறிட்டான். உள்ளே போ அப்படின்றான். இல்லைன்றான். சரி அப்போ இங்கே வந்து உட்காந்து தொலைந்து உட்காடுறான். பார்த்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஏமாந்தால் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பாத்ரூம்குள்ளே போய் அவனை ஏதாவது பண்ணி விட்ருவா போல தெரியுது. அந்த மாதிரி வேகத்தில் இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஒரு பக்கம் ஆதிரை என்னன்னா எஃப்ஜேவா, இன்னொரு பக்கம் அரோரா என்னன்னா துஷாரா. இதுக்கு நடுவில் கமருதீன் வேற அரோராவை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா, கையை பிடிச்சிட்டு வா நான் பேசணும்னு சொல்லிட்டு அங்கிட்டு இழுக்கிறான். இது ரஜினி படம் மாதிரி தான் இருக்குது. முன்னாடி கருப்பு காய் சிவப்பு காய் போகுது, பின்னாடி கருப்பு காய் போகுது, சரியில்லையே அப்படின்ற மாதிரி. அவள் வந்து இப்போ தான் துஷாரை வந்து நான் எழுப்பி விட்ருக்கேன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு துஷாரை வந்து புரிஞ்சுக்கிட்டான். துஷார் என்னடா அது அப்படின்ற மாதிரி இவன் நம்மளை யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. எப்படின்னா அவன் வந்து திருப்பி மலை அப்படின்னு சொல்லி தான் சுற்ற போகிறான். அது வேறு விஷயம். இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுறவன் என்ன பண்ண போகிறான், அவ்வளோதான். ஸோ ஆக மொத்தம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக பிக் பாஸ் வந்து ஹிந்தி பிக் பாஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் இன்னொரு டைலாகும் ஒன்று இருக்குது, அதை கேட்டிங்கன்னா நீங்களே வந்து ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இந்த துஷாரும் இந்த அரோராவும் பண்ணுற விஷயங்கள் வந்து அவள் கேட்குறா என்ன சிறுசாக இருக்குது அப்படின்றான். உடனே என்னது அப்படின்னு கேட்குறா. உடனே ஸ்விம்மிங் பூல் அப்படின்றான். அப்படியா, உடனே இப்படி திரும்பி பார்த்துட்டு இது பெருசாக தான் இருக்குது அப்படின்றான். உடனே அவள் பார்த்துட்டு அப்படின்றான். ஹேய்
யாரா நீங்க? அ உங்கள எத்தன பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க? கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க. ம். சின்ன பசங்க பார்க்குறானுங்க. இப்படிப்பட்ட நீங்க தான் பண்ணுவீங்களா கன்டென்ட்டு? அதாவது இதில 4 வகையா நீங்க பிரிக்கலாம். நம்ம அரோரா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? ஃபுல் டைம் காஜி வந்து நம்ம ஆதிரை. ஓகே. பார்ட் டைம் காஜி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்ஜே. எப்பயாவது காஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம துஷார். ம். அதாவது ஃபுல் டைம் காஜி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அரோரா சொல்லலாம். இந்த மாரி பிரிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ற இந்த பிக் பாஸ என்ன பண்றது எனக்கு அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. இது கேவலத்தின் உச்சமாக போய் கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் 18+ ஓவராவே போகுங்கிற மாரி தோணுது. நார்மலைஸ் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.